வடுகப்பட்டி ஜிபிசிசி 1.5 லட்ச ரூபா டோர்னமெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே லைவ் போயிட்டுருக்கு. இங்கே ஆஃப்லைனில் ஷூட் பண்ணுறோம். 2வது கிரவுண்டு பட்டுக்கோட்டை தங்கப்புடையான்பட்டி ஃபீல்டிங் டீமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்டுக்கோட்டை பேட்டிங் டீம். இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஒரு காமன் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஒரே எண்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்லையும் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட பாலாஜி அரௌண்ட் தகிலிருந்து கவர் டிரைவுக்கு போனார். ஃபீல்டரை தாண்டிச்சுன்னா ரன்ஸ் ஓடுவாங்க. டாட் பால் வெல் ஸ்டார்ட். செகண்ட் பால் வெல் பிளேட். அதே ஃபீல்டர் அமான் இருக்காருங்க. பேக் டு பேக் 2 பால் அவர்கிட்டே போயிருக்கு. இந்த தடவை ஒரு ரன் விட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்கில் முகேஷ் வந்திருக்காரு. ஆஃப் ஸ்டம்ப்ஸில் பெருசாக விசிறினார். டாட் பால் கீப்பர் கைவசம். லாஸ்ட் 2 more. நல்ல ஷாட். நான் ஸ்ட்ரைக்கர் காலுக்குள்ளே பிளேஸ் பண்ண பார்த்தாரு. பின்னாடியே ஒரு ஃபீல்டர் ஒளிஞ்சு இருந்தார். குணா. டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட கடைசி பந்து கீழே வந்துச்சுங்க. எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு பந்து. நல்ல வேகம். நல்லா முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. 2 ரன்ல எந்த விக்கெட்டும் இழக்காம. செகண்ட் பவர் பிளே ஓவர் அமான் வந்திருக்காரு. டவுன் த ட்ராக் டாப் டச். இங்கே ஒரு கொடியேத்தம். தெளிவாக வராரு அந்த ஃபீல்டர். நல்லா டேக்கன். முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. இங்கே ஸ்கைக்கு ஒரு கிஸ் கொடுக்குறாரு. 1 டவுன் பேட்ஸ்மேனா சீனி லெஃப்டி அவுல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கிரவுண்டுக்கு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் லெக் ஸ்டம்பில் விண்டு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக லெஃப்ட் பேட்ஸ்மேன் தான் முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க. செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைன் மிடில் ஸ்டம்ப் தட்டி தூக்கிட்டு போயிருக்கு. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. பேக் டு பேக் ஒரு 2 கிஸ்ஸை பறக்க விட்டாரு வானத்தில். அடுத்த பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு. பவுலரான ஹேட்ரிக். இந்த பந்து விக்கெட்டாக இருந்தால் 1000 ரூபா ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் ஹிட். நேராக ஸ்டம்ப் லைனில் வந்தார். காலில் பட்டிருக்கு. பவுலர் 2ல் அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஷுவராக விக்கெட்டாக இருந்திருக்கும். அதை தான் பவுலர் கேட்குறாரு. அங்கே சிங்கிள். அஜித் ஸ்ட்ரைக்ல கிரேட் ஷாட். அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். 3வது விக்கெட். 3வது கிஸ். அடுத்த பேட்ஸ்மேன் சரவணன். ஹோட்டல் ஷாட்டு கண்டிப்பாக டவுட் இருக்கும். ஏன்னா 3 விக்கெட் இந்த ஓவர்லேயே போயிருக்கு அப்படிங்கிறப்ப பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் தான். ஆப்ஷன்ஸில் போயிருக்கு. ரன்ஸ் ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் கம்யூனிகேஷன். எஸ் பேட் யாரில் இருந்திருக்கு. அனதர் விக்கெட்டு. 4வது விக்கெட்டு ரன் அவுட் மூலியமாக அரங்கேறுதுன்னு சொல்லலாம். மிக சிக்கனமாக போட்டிருக்காரு ராமன். மொத்தமாக 4 விக்கெட் இந்த ஓவரில். 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு வருது. 3 ரன் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்த பாலாஜி அவருக்கான செகண்ட் ஓவர் அணிக்கான 3வது ஓவர். இன்னர் சைடில் 4 பேரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் நல்ல வேகம். கீப்பர் கைவசம். டாட் பால். செகண்ட் ஒன் பேட்டை எடுக்கிறதுக்குள்ள ஒரு வேகங்க. அவ்வளோ ஃபேஸாக போட்டுக்கிட்டு இருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் பாடி அட்டாக்கு. கொஞ்சம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். இப்போது பேட்டில் பட்டிருக்கு. ரன்ஸும் கிடைக்குது. சான்ஸ் ஃபார் டபுள். 2 ரன். வெல் பிளேட். அங்கே ஆளே கிடையாது அப்படிங்கிறப்ப அன்ஸ்டாப்பபிள் 1 பவுன்ஸ் பவுண்டரியாக மாறுது. இன்னிங்ஸோட முதல் பெரிய ஷாட் 4. தனி பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில் சந்திக்க முதல் பந்து லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் வித்தையை கொடுக்காம போட்டார். ஃபாஸ்டராக போய் அவரே பிடிச்சிருக்காரு. நல்ல பேக்கப் பின்னாடி சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு 11 ரன்னு 4 விக்கெட்லேருந்து. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜட்டு வந்திருக்காரு. வேரியேஷன் போடுவார்னு நினைக்கிறேன். நல்லா திரும்பிச்சு பந்து வந்த திசையில் தூக்கி விட்டாரு. சீக்கி ஷாட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எஸ் பவுண்டரி. செகண்ட் ஒன் பால் டர்ன் ஆச்சுங்க. எந்த பக்கம் திரும்புதுன்னு கண்டிப்பாக கீப்பரே கன்ஃபியூஸ் ஆகிருப்பாரு. ஃபாஸ்ட்டாக போயிருச்சு. அனதர் பவுண்டரி இந்த ஓவரில். தேர்ட் ஒன் நேருக்கு நேராகவே போட்டார். டாட் பால். லாஸ்ட் 1 இந்த ஓவரில். பிகின் த ஸ்டம்ப் ஆனு கமிட் ஆனார். வித்தே கொடுக்காம போட்டார். ஒயிட் லைனில் கார்த்திக் வந்துட்டார் அங்கே ஃபீல்டர். அதுக்கு பின்னாடி சிங்கிள். பெரிய ஓவராக மாதிரி இருக்குது. 11 ரன் ரேட் வந்திருக்கு இந்த ஓவரில். 4 ஓவர் முடிவுக்கு 22 4 விக்கெட்லேருந்து பட்டுக்கோட்டை. இந்த ஓவர் போட போலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறா கார்த்திக். நல்ல ஸ்டாப். இங்கே ஃபீல்டரை வச்சு போட்டாங்க. டாட் பால். செகண்ட் ஒன் டாப் பேஜ். அங்கே ஃபீல்டர் அமான். அவர் கையில் நிறைய விக்கெட் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு இப்போ வரைக்கும். அடுத்த பேட்ஸ்மேன் அமர். நேருக்கு நேராக பவுலர் தலைக்கு மேலே தூக்கி விட்டார். மேலே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோர் டாப் பேஜ். இந்த ஸ்டெம்ப் போச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் பந்து. அதை விட ஃபாஸ்ட்டாக சத்யா விரட்டி போட்டுருக்காரு. சிங்கிள். கேப்ல பிளேஸ் பண்ணாரு. 2 பேருக்கு நடுவில்
அம்மான் காலுக்குள்ளே போச்சு 4 மச்சி நீடட் 4. 5 ஓவர் முடிவுக்கு 29 ரன் இருக்காங்க. 5 விக்கெட்லேருந்து பால் டு பால் எடுத்துகிட்டு வர்றாங்க. பவுலிங் அண்டில் அம்மான் அவருக்கான செகண்ட் ஓவர். உமர் ஷேக்ல பெரிய சுத்தல் பாடி உரசிட்டு வந்துச்சு. டாட் பால் பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. தேர்ட் ஒன் அகெயின் அதே மாதிரியான பந்து நிறைய டாட்டா பதிவு பண்ணுறாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அம்மான். ஃபோர்த் ஒன் இன்சைட் அவுட். அங்கே ஃபீல்டர் கைக்கே போகும். நின்ன இடத்துல நின்று பிடிச்சாருங்க. மார்ச் நீடட் விக்கெட்டு. 4வது விக்கெட்டுங்க அவருக்கு. சாமி கும்பிட்டு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்தனையும் பேட்ஸ்மேன் கார்த்தி வெல் டிஃபென்ஸ் சேஃப் ஆகணும்னு நினைக்கிறாரு. வந்த உடனே சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டம்ப் லைனில் வந்தார். கேப் லைன் பார்த்தா கிடையாது. ஃபீல்டர் கையில் ரன்ஸ் ஓட மாட்டாங்க. டாட் பால். சிக்கனமான ஓவர் அகெயின். இப்போ மொத்தமாக 12 பால் வீசி அதில் 4 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஓவரில் 1 ரன்னு, அடுத்த ஓவரில் 1 ரன்னு. மொத்தமாக 6 ஓவர் முடிவுக்கு 30 ரன் 6 விக்கெட் இழந்து. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. குணால் வந்திருக்காரு பவுலிங் இண்டில். அவருக்கான முதல் ஓவர் கார்த்தி ஸ்டேக்கில் வெல் டிஃபென்ஸ் சிங்கிள். செகண்ட் ஒன் விக்கெட் ஸ்டேக். பின்னாடி அப்படியே தூக்கி விட பார்த்தாரு. கீப்பர் கைவசம். டாட் பால். தேர்ட் ஒன் பிகின் டெஸ்டம் தான் ஆட பார்த்தாரு. வித்து கொடுக்காம பாடி லைனில் வந்த காரணத்தால் ஃபீல்டர் விரட்டி பார்க்குறாங்க. 1 பவுன்ஸில் பிடிக்க பார்ப்பாங்க. 2 ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. எஸ் 2 ரன். லாஸ்ட் 2 மோர் ஸ்வீச் ஹிட். திருமண பக்கமாகவே போட்டார். ஆனால் அதை விட தெளிவாக ஆட்டார் பேட்ஸ்மேன் கார்த்தி. அவர் பேட்டில் இருந்து வர முதல் நாள் 7 ஓவர் முடிவுக்கு 6 விக்கெட்லேருந்து 39 ரன் ஆடிருக்காங்க. பட்டுக்கோட்டை கடைசி ஓவர் ஜாட் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் சரியான மீட் இல்லை. குணால் அவர் தான் விரட்டணும் அந்த பந்துக்கு. டபுள். எஸ் பேட் ஏரில் இருந்திருக்கு. ரன் அவுட். என்கரேஜ் பண்ணுறாரு எங்கள் பவுலர். அடுத்த பேட்ஸ்மேன் கரிகாலன் பெருசாக சுற்றினாரு. நின்று வந்துச்சு பந்து. டாட் பால். ஒரே ஹெலிகாப்டர் வான வாகன அடி. தரையோட தரையா. சான்ஸ் ஃபார் டபுள். கீப்பர் த்ரோ. ஐயோ பிடிச்சிருச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். அக்யூரேட்டான த்ரோங்க அங்கே ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் கிரேட் பவுலிங். பாடி அட்டாக். அப்பீல் எடுத்தாரு. ஸ்டென்ஸில் படலைன்னு நினைக்கிறேன். டாட் பால். நல்லா திரும்பிச்சு பந்து. அங்கே ஃபீல்டர். சான்ஸ் ஃபார் கேட்ச். கைக்கே போகும். நல்ல டேக்கன். அனதர் பிரேக் த்ரூ. இங்கே பேட்ஸ்மேன் லெஃப்டி ஸ்டேக்கில் ஹரிஷ் ஃபுல்லாக ஸ்டெம் சமரிச்சாரு. உடம்புலே பட்டிருக்கு. அதிகபட்சம் ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 43 ரன் ஆடி இருக்காங்க. 44 டார்கெட் ஃபார் தங்கப்படையான் பற்றி. இப்போ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. இப்போ தொல்காப்பியன் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் பிரதீப். சீனி பவர் பிளே ஓவர் போட லெஃப்டி. நிறையா வேகம் போடுவார். வெல் பிளேட். அந்த வேகத்தை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாரு. இங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி விட்டாருங்க. இல்லைன்னா அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரியாக இருந்திருக்கும். 2 ரன். செகண்ட் ஒன் ஆஸ்டம்ஸில் கேப்பில் பிளேஸ் பண்ணாரு. எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்டரி பார்ப்போம். வேகமாக போயிட்டு இருக்கு பந்து. 2 ஃபீல்டர் அதை விட ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்டாப். 2 ரன். பிரதீப் ஸ்டேக்கில் லெக் ஸ்டம்பில் 3 பேர் தான் இருக்காங்க. பவுலரோட சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான பந்துங்க. லாஸ்ட் மோர் அகெயின் அதே மாதிரியான பந்து. இன்சைட் அவுட் ஆட விடுறாரு. மேலே ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பந்து ஸ்டம்பில் பட்டுச்சு. பேட்ஸ்மேனும் நடந்துட்டாருங்க. இப்போ முதல் 3 பந்தில் 5 ரன் வந்திருந்தாலும் அடுத்த 3 பந்தை டாட்டா போட்டு ஒரு விக்கெட்டையும் பிடிச்சிருக்காரு இங்கே சீனி. இப்போ செகண்ட் பவர் பிளே ஓவர் கீர்த்தி வந்திருக்காரு. இவரும் பிடிச்சி போட்டார்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ஒரு மாதிரி ஃபயர் இருக்கும். ஏன்னா பவர் பிளே முடிஞ்சிருச்சுன்னா பேட்ஸ்மேனால ப்ரெஷர் போடுவாங்க. மேலே ஃபீல்டர் வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் அனதர் லெஃப்டி திருக்கி விட்டாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. லெஃப்டி டு லெஃப்டி கண்டிப்பாக கடுமையான ஒரு பேட்டிலாக இருக்கும். வெல் பிளேட். எனக்கு பேட்டிலாம் கிடையாதுங்க. அள்ளி வெளியே விட்டுருவேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. இந்த இன்னிங்ஸோட முதல் 6. அம்பேர் இப்போ தான் சிக்னல் கொடுத்தாரு. இந்த மேட்சுக்கே முதல் 6. 1-1 பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் அருண். டாப் பேட்ச். சான்ஸ் ஃபார் காஸ்ட்லி கேட்சாக இருக்கும். நல்ல டேக்கன். பால் டு பால் மேட்ச்சில் 8 ஓவர் மேட்ச்சில் கண்டிப்பாக விக்கெட்டை பிடிக்கிற முனைப்பில் தான் பவுலர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. 2 விக்கெட் பறி போகுது இப்போ வரைக்கும். அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி உள்ள அமான் வந்திருக்காரு. ஏர்லேயராக உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. பவுலிங் அவருக்கு ஃபேவராக இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். பேட்டிங்கில் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். நல்ல ஷார்ட் லெக் ஸ்டம்பில் சிங்கிள்.
சாரி அதுக்கடையில் மிஸ்ஃபீல்டு, பால் எடுக்கல, 2 ரன் கவர் பண்ணுறாங்க. அட்வான்ஸாக போயிட்டாரு, நின்று வந்துச்சு பந்து. டாட் பால். 2 ஓவர் முடிவுக்கு, பவர் பிளே முடிவுக்கு வருது. 14 ரன் அடிருக்காங்க 2 விக்கெட் இருந்து. தேர்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. சரோ வந்திருக்காரு. தொல்காப்பியன் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். அவுட் சைட் ஏஜ், பால் டர்ன் ஆகும். நல்ல ஸ்டாப்பு. அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். இப்போ தான் அமான் உள்ள வர்றாரு. சிங்கிள். அமான் ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன். க்ளீன் போல், மிடில் ஸ்டம்ப் தட்டிட்டு போயிருக்கு. அனதர் பிரேக் த்ரூ. 3வது விக்கெட்டை பிடிக்கிறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆயினார் விக்ரம். இப்போ பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக தேவை இந்த 2 பேட்ஸ்மேன் இருந்து. தொல்காப்பியன் ஸ்ட்ரைக்கில் சான்ஸ். ஓய்யோ கொஞ்சம் தாங்க. நல்ல ட்ரை ஆனால் பெஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கல, நின்று வந்துச்சு பந்து. டாட் பால். போன பால் ஒயிட் எரி பால். கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாருங்க. தொல்காப்பியன் பேட்ல இருந்து நல்லா மிடில் பண்ணியிருக்காரு. பட்டோனே தெரிஞ்சிருச்சு அது பவுண்டரி அப்படின்னு. ஒரு பக்கமா விக்கெட் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கமா ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு தொல்காப்பியன் யங்ஸ்டர். 3 ஓவர் முடிவுக்கு வருது. 22 ரன் ஆடி இருக்காங்க 3 விக்கெட் இருந்து. ரெமினிங் உள்ள 30 பாலுக்கு 22 தேவை. இப்போ வரைக்கும் தங்கப்படையான் பட்டி அவங்க பக்கம் மேட்ச் எடுத்துட்டு போறாங்க. பட்டுக்கோட்டை பக்கமா மேட்ச் போகணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அமான் 2 ஓவரை போட்டு 2 ரன்னை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டை பிடிச்சாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெல்லு போகணும். அது நடக்குமான்னு பார்ப்போம். விக்ரம் ஸ்ட்ரைக்கில் யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காம போறாங்க. அவர் சந்திச்ச 2 பந்தும் சிங்கிளா மாறி இருக்கு. கிரேட் பால். அகைன் வித்து கொடுக்காத யாக்கிங் லென்த். ரன் அவுட். மிஸ் கம்யூனிகேஷன். 2 பேட்ஸ்மேன் ஸ்டக் ஆகிருக்காங்க. விக்ரம் ஆட்டம் இருந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் வசந்த் உள்ள வந்திருக்காரு. வெல் டிஃபென்ஸ். சான்ஸ் ஃபார். இப்போ தொல்காப்பியன் ஆட்டம் இருந்து வெளியே. இதுக்கு முன்னாடி பந்துலையும் கொஞ்சம் குடுகுடுன்னு ஓடினாரு. இந்த பந்தில் வேகமாக ஓடி இருக்காரு. ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் வெளியே போக வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இப்போ பாலை விட கம்மியான ரன்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கமாக 5 விக்கெட்டை இழந்திருக்காங்க. இன்னும் 2 விக்கெட்டை குயிக்கராக பிடிச்சாங்கன்னா செம்ம பேட்டிலாக இருக்கும் இந்த மேட்ச். வாட்டர் பவுலிங் அப்பீல் எடுத்தாங்க. நல்லா திரும்பிச்சு பந்து. டாட் பால். ப்ரெஷர் போடுறாங்க. நேருக்கு நேரா ஒரு பவுண்ட்ரி. ப்ளே பண்ணுறப்ப ஸ்டக் ஆயிடுது. நிறைய டைமாக சன்லைட்டு காரணம் என்னன்னு தெரில. இந்த ஓவரில் முதல் பவுண்டரி எடுத்துகிட்டு வர்றாரு வசந்த். 4 ஓவர் முடிவுக்கு 28 5 விக்கெட் இருந்து. 5th ஓவர் போட சீனி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஒரு மெய்டின் கேட்குறாங்க ஃபீல்டர்ஸ் எல்லாம். குணால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஆப்ஷன்ஸில் அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்பு. ரன்ஸ் ஓட மாட்டாங்க. அட்டாக் பண்ணுறாங்க. டாட் பால். வசந்த் ஸ்ட்ரைக்கில் குயிக்கர் ஒன். லோ கேப்டா கீழே வந்துச்சு. அப்பீல் எடுத்தாங்க. டாட் பால். 4th ஒன். அதே ஃபீல்டர். இந்த தடவை ரன்ஸ் ஓடல. டாட் பால். கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க. இந்த ஓவரை சைஸாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சீனி. ஃபர்ஸ்ட் மூவ். லோ ஃபுல் டாஸ். கேப்ல பிளேஸ் பண்றாரு. இதுக்கப்புறமா ஒரு ரன் முக்கியம். எஸ் 2 ரன். லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து இந்த பவுலருக்கு. இந்த மேட்சுக்கு சரி. லாங் ஆஃப் தி சேல சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் கைக்கே போகும். நல்லா டேக்கனுங்க. நல்லா பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஓவரில் மொத்தமாக 3 விக்கெட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் அமான் மாதிரி யாராவது ஒரு பவுலர் வந்து பிடிச்சி போடணுன்னு. அதே மாதிரியே இப்போ அந்த செகண்ட் இன்னிங்ஸில் இந்த ஓவர் சைஸாக மூவ் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவுக்கு 31 6 விக்கெட் இருந்து. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 13 தேவை. பவுலிங் எண்டில் கீர்த்தி லெஃப்டி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். குணால் ஸ்ட்ரைக்கில் டிஃபென்ஸ் மைண்ட் செட். இங்கே தட்டிட்டு சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ஸ்ட்ரைக்கில். லோ ஃபுல் டாஸ். அங்கே ஃபீல்டர் அஜித் ஆகும். தெளிவாக போயிட்டாரு. சிங்கிள். தேர்ட் ஒன். கேப்பில் பிளேஸ் பண்ணார். சூப்பரான ஷாட்டுங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சிங்கிள். 3 பாலுக்கு 3 சிங்கிள். 4th ஒன். ரோட்டல் ஷாட்டுக்கு போனார். பேட்ஸ்மேன் ஏறி போய் நின்னார். டாட் பால். 14 பாலுக்கு 10 தேவை. லாஸ்ட் 2 மோர். ஸ்விட்ச் ஹிட்டு. சுற்றுறதுக்கு அப்புறமா பந்து வந்துச்சு. ஃபேஸில் கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணார். டாட் பால். பேக் டு பேக் 2 டாட்டு. 4 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. லாஸ்ட் 2 ஓவர்ஸா. 6 ஓவர் முடிவுக்கு 35 ரன் 6 விக்கெட் இருந்து. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 9 ரன் தேவை. எஸ் மணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. மணி தான் வந்திருக்காரு. ப்ரெஷர் போட பார்க்குறாங்க பேட்ஸ்மேன் மேலே. 12 பாலுக்கு 9. இவருக்கான செகண்ட் ஓவர். ஃபுல் டாஸ் பாலு. மேலே அஜித் 1 தடவை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. டபுள் ஓடக்கூடாதுன்னு. எஸ் அதான் நடந்திருக்கு. சிங்கிள். போன பாலில் ஒரு ஒய்டு. ப்ரெஷர் ஃப்ரீயாக இருப்பார் பேட்ஸ்மேன். நேருக்கு நேரா வித்து கொடுக்காத பந்து 1 பவுன்ஸ் ஆகும். எஸ் சான்ஸ் ஃபார் டபுள். ரிஸ்க் எடுத்து பார்க்குறாங்க. கார்த்திக் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு. 2 ரன். இன்னும் 4 ரன் தேவை. கார்த்திக் ஸ்ட்ரைக்கில். வெல் பிளேட். கேப்பில் பிளேஸ் பண்ணார்.
நல்ல ஸ்டாப், இதுவும் சிங்கிள். லாஸ்ட் 2 இந்த ஓவரில் வெல் பிளே. தெளிவாக கீழேயானுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் அடைக்கணும் ஆப்ஷன்ஸில் அப்படிங்கிறப்போ இதுவும் சிங்கிள். 1 more to tie, 2 more to win. அடுத்த ஓவருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். கடைசி பந்து இந்த ஓவரில் சான்ஸ் வாரங்க, ஃபீல்டரை தாண்டிச்சுனா பவுண்டரியாக இருக்கும். எஸ், வின்னிங் ஷாட்டு 4 கார்த்தி பேட்டில் இருந்து. இந்த மேட்சை தங்கப்படையான் பட்டி வின் பண்ணுறாங்க. ஆனால் சாதாரணமாக வின் பண்ண விடலைங்க பட்டுக்கோட்டை. ப்ரெஷர் போட்டாங்க, ஃபைட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க தங்கப்படையான் பட்டி. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு அமான். 2 ஓவர் போட்டு 2 ரன்னை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டை பிடிச்சிருந்தாரு. இன்னும் ரன் அவுட் ஆச்சு. அது விக்கெட்டுக்கு இவருக்கு கன்சிடர் ஆச்சுன்னா 5 விக்கெட்டாக இருந்திருக்கும். அந்த பழைய பேக், ஸோ அதே மாதிரியான பேக் இங்கே புது பேக். இதுக்கப்புறம் அந்த பேக்கை மாற்றிடுவார்னு நினைக்கிறேன்.